Exercise 4.5. Solve the following differential equation. Second order first degree differential equation கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இதுல மொத்தம் 2 டைப் இருக்கு, டைப் 1 and டைப் 2. டைப் 1னா f of x equal to 0. ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 0வா இருந்தா டைப் 1, ரைட் ஹேண்ட் சைடில் நாட் ஈக்குவல் டு 0, அதாவது e பவர் ஆஃப் ax ஃபார்மேட்ல இருந்து அது டைப் 2. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டைப் 1. ஸோ டைப் 1 பொறுத்த வரைக்கும் பிஐ ஃபைன் பண்ண தேவையில்லை, ஏன்னா பிஐ இங்கே 0. ஸோ சிஎஃப் மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். சிஎஃப்ஐ எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோன்னா இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணி சிஎஃப் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ சால்வ் பண்ணுற மெத்தட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே சொல்யூஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கலாம். d² by dx² minus 6 dy by dx plus 8y equal to 0. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ கொஸ்டின் எழுதிக்கிட்டு அதில் அசம்ஷனில் d² by dx² equal to capital D², then d by dx equal to capital D. இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது d² then இங்கே y minus of 6 d by dx வர capital D and y plus 8y equal to 0. நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக என்ன காமனாக இருக்குன்னா y காமனாக இருக்குது. ஸோ y எங்கே காமனாக எடுத்துடலாம். ஸோ d² மைனஸ் 6d ப்ளஸ் 8 y டேர்ம் எங்கே காமனாக எடுத்துடலாம் ஈக்குவல் டு 0. தென் y டேர்ம் காமனாக எடுத்த உடனே வந்திருக்கிற ஈக்குவேஷனை ஆக்சிலரி ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். என்ன இங்கே ஆக்சிலரி ஈக்குவேஷன்னா ப்ராக்கெட் ஆஃப் என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் எடுத்து டிக்கு பதிலாக எம்ன்னு ரீப்ளேஸ் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தால் நமக்கு தேவையான ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் இங்கே தி ஆக்சிலரி ஈக்குவேஷன். அசம்ஷன் எங்க புட் டி ஈக்குவல் டு எம். பிராக்கெட் ஆஃப்ல என்ன இருக்கும் அதில் டிக்கு பதிலாக எம்மை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே m² மைனஸ் ஆஃப் 6m ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நமக்கு இங்கே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 8, அதே டைம் இங்கே ஆட் பண்ணால் மைனஸ் 6. ஸோ 4 into 2 8. ஸோ இங்கே மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2s are 8, அதே டைம் இங்கே ப்ளஸ் பண்ணால் மைனஸ் 6. ஸோ ஃபேக்டரில் m-4 and m-2 ஈக்குவல் டு 0. ரூட்ஸை ஃபைன் பண்ணும்போது m-4 ஈக்குவல் டு 0 and m-2 equal to 0. So m equal to 4 and m equal to 2. மொத்தம் நமக்கு இங்கே 2 ரூட்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று m equal to 4, இன்னொன்று m equal to 2. இந்த 2 ரூட்டுமே ரியல் அண்ட் நாட் ஈக்குவல். ஸோ இங்கே ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட். நாட் ஈக்குவல்னா டிஃப்ரெண்ட், ரியல் அண்டு டிஃப்ரெண்ட். ஸோ ரியல் அண்டு நாட் ஈக்குவலாக இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இங்கே CF ஈக்குவல் டு A e பவர் ஆஃப் m1x ப்ளஸ் B e பவர் ஆஃப் m2x. நேம் கொடுக்கும்போது இதில் m1 அண்டு m2 கொடுத்துக்கலாம். நமக்கு இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது m1 அண்டு m2. ஸோ இங்கே CF காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் A e பவர் ஆஃப் m1க்கு பதிலாக இங்கே 4ஐயும் 4x ப்ளஸ் b e power of m2x. ஸோ இங்கே 2. இது நமக்கு தேவையான CF காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனோட வேல்யூ. நெக்ஸ்ட் இங்கே ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன் y equal to CF plus PI. இங்கே நமக்கு PI 0, ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு 0வாக இருந்தால் PI 0. ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இங்கே 0. CF காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன ஃபைன் பண்ணோம்னா y ஈக்குவல் டு A e பவர் ஆஃப் 4x ப்ளஸ் B e பவர் ஆஃப் 2x ப்ளஸ் நமக்கு PI இங்கே 0. ஸோ அதை மீட் பண்ணிட்டா ஜென்ரல் சொல்யூஷன் y ஈக்குவல் டு A e பவர் ஆஃப் 4x ப்ளஸ் B e பவர் ஆஃப் 2x. எப்பவுமே நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணும்போது ரியல் அண்டு நாட் ஈக்குவலாக இருந்தால் A e பவர் ஆஃப் m1x ப்ளஸ் B e பவர் ஆஃப் m2x ஃபைன் பண்ணி 2 ரூட்டை இங்கே அப்ளை பண்ணால் மட்டும் போதும். Second question, d square y by dx square
மைனஸ் 4 dy by dx ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 0. இது நமக்கு டைப் 1. டைப் 1னா ரைட் ஹேண்ட் சைடில் 0. நெக்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 dy by dx ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணும்போது டி ஸ்கொயர் பை dx square equal to capital D square, then d by dx equal to capital D. So value இங்க replace பண்ணும்போது d square then இங்க y minus 4 d by dx வல capital D y plus 4y equal to 0. நமக்கு எல்லாத்துக்கும் என்ன காமனா இருக்குன்னா y காமனா எடுத்துடலாம். d square minus 4d plus 4 y term இங்க காமனா எடுத்துடலாம் equal to 0. நெக்ஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கிற ஈக்குவேஷனை ஆக்சிலரி ஈக்குவேஷனா மாற்ற போறோம். தி ஆக்சிலரி ஈக்குவேஷன் சேஞ்ச் பண்ணும்போது டிக்கு பதிலாக m ரீப்ளேஸ் பண்ணா போதும். இப்போ d equal to m ரீப்ளேஸ் பண்ணி பிராக்கெட் ஆஃப்ல என்ன இருக்கோ that term equal to 0. So m square minus 4m plus 4 equal to 0. நெக்ஸ்ட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 4 வரணும், ஆட் பண்ணும்போது minus 4. ஸோ இங்கே 2 into 2, ஸோ மைனஸ் அண்ட் மைனஸ், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 into 2 4, ப்ளஸ் பண்ணும்போது இங்கே minus 4. ஸோ ஃபேக்டர் எழுதும் போது m minus 2 and m minus 2 equal to 0. தனித்தனியாக பிரிக்கும் போது m minus 2 equal to 0, then m minus 2 equal to 0. ஸோ இங்கே m ஓட வேல்யூ m equal to plus 2, m equal to plus 2. நமக்கு இங்கே 2 ரூட்டுமே ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். தென் இங்கே காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் CF காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்தால் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனோட ஜென்ரல் ஃபார்ம் ax plus b e power of mx. mன்றது நம்ம ஃபைன் பண்ண ரூட். ஸோ இங்கே ax plus b e power of mக்கு பதிலாக 2x. இது CF ஓட வேல்யூ. தென் CF ஃபைன் பண்ண உடனே ஜென்ரல் சொல்யூஷன். General solution y equal to CF plus PE. Particular integral இங்கே 0, நான் ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம் இங்கே 0வாக இருக்கிறதால PI நமக்கு 0. ஸோ y equal to CF ஓட வேல்யூ ax plus b into e power of 2x. நம்ம இங்கே ப்ளஸ் PI 0, ஏன்னா f of x equal to 0வாக இருந்தால் ஸோ PI equal to 0. ஸோ ரைட் ஹேண்ட் டேர்ம் இங்கே 0வாக இருக்கிறதால PI நமக்கு 0. ஸோ ஜென்ரல் சொல்யூஷனில் வெறும் y equal to ax plus b e power of 2x. நெக்ஸ்ட் இங்கே தேர்ட் கொஷனில் d ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 3 தென் y equal to 0. நமக்கு இங்கே கொடுக்கும் போதே டைரெக்டாக d ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 3 இன்ட்டு y equal to 0 டைரெக்டாக இங்கே d ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே சொல்யூஷனில் ஃபஸ்ட் நமக்கு கொடுக்கும்போது டெரிவேட்டிவ் ஃபார்ம் d by dx or d square by dx square அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் நம்ம d ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோம். ஸோ நமக்கு டேரெக்டாக இங்கே d ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அது d ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 3y equal to 0. நெக்ஸ்ட் நம்ம இதை ஆக்சிலரி ஈக்குவேஷனாக மாற்றி அதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். தி ஆக்சிலரி ஈக்குவேஷன் The auxiliary equation is நமக்கு எங்கெல்லாம் d இருக்கோ d equal to m. d க்கு பதிலாக m ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். d க்கு பதிலாக இங்கே m ஸ்கொயர் ப்ளஸ் 2m ப்ளஸ் 3 equal to 0. ப்ராக்கெட் ஆஃபில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு இப்போ d க்கு பதிலாக m ரீப்ளேஸ் பண்ணி equal to 0. தென் இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். நம்மளால் இதை டேரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, ஃபேக்டரைஸ் பண்ணி அதுக்கான ரூட்ஸை ஃபைன் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக இங்கே ஃபேக்டரைஸ் பண்ண முடியலன்னா ஃபேக்டரைஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா இங்கே என்ன வரும்னா
m equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. நம்மளால் டைரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னா ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதுக்கான ரூட்ஸை ஃபைன் பண்ண போகிறோம். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இதில் a ஈக்குவல் டு எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, b ஈக்குவல் டு எம்மோட கோஎஃபிஷியன்ட் 2, c ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ வேல்யூ அப்ளை பண்ணும்போது மைனஸ் பி. ஸோ இங்கே 2னா மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ண இங்கே 4 மைனஸ் 4 ஏசி ஏக்கு பதிலாக இங்கே 1 சிக்கு பதிலாக 3 பை 2a 2 இன்ட்டு 1. நெக்ஸ்ட் இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 மைனஸ் 4 இன்ட்டு 3 இங்கே 12 பை 2 ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 மைனஸ் 12னா மைனஸ் 8 டிவைடட் பை 12 மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2ல நெகட்டிவ் மைனஸ் வரும்போது அதை நம்ம ஐயா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் நமக்கு ரூட் 2ல மைனஸ் வருதோ அது ஐன்னு எடுத்துக்கலாம். தென் இங்கே ரூட் ஆஃப் 8 பை 2 ரூட் ஆஃப் 8ஓட வேல்யூ 2 ரூட் ஆஃப் 2. ஸோ வேல்யூ இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ரூட் ஆஃப் 8க்கு பதிலாக 2 ரூட் ஆஃப் 2 பை 2. நெக்ஸ்ட் நம்ம இதிலேருந்து 2வை காமன் எடுத்துட்டா remaining minus 1 plus or minus I root of 2 divided by 2. then இங்கே 2 and 2 cancel. m ஓட வேல்யூ m equal to minus 1 plus or minus I root of 2. இது நமக்கு I root of 2. இது நமக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட். it is if the form alpha plus or minus I beta. alpha plus or minus I beta ஃபார்மேட்டில் இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் alpha equal to minus 1 and beta equal to root of 2. கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஐன்னு வந்தால் அது இமேஜினரி டேர்ம் நம்ம பீட்டானும், ஐ வராமல் இருக்கும்போது அது ரியல் டேர்மை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். ஸோ alpha equal to minus 1 beta equal to root of 2. நெக்ஸ்ட் இங்கே CF complementary function equal to e power of alpha x into a cos beta x plus b plus இங்கே b sin beta x. இதில் alpha வேல்யூவும் beta வேல்யூவும் replace பண்ண போகும். CF equal to e power of alpha x into a cos beta x plus b sin beta x. இதில் நம்ம ஃபைன் பண்ண ஆல்ஃபாவோட வேல்யூவும் பீட்டா வேல்யூவும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதில் ஆல்ஃபாவோட வேல்யூவை மைனஸ் 1னும் பீட்டாவோட வேல்யூவை ரூட் ஆஃப் 2னு ரீப்ளேஸ் பண்ணும்போது CF காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் ஆல்ஃபாக்கு பதிலாக மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ்னா மைனஸ் எக்ஸ், ஏ காஸ் பீட்டாக்கு பதிலாக ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் பி சைன் பீட்டாக்கு பதிலாக ரூட் ஆஃப் 2x நம்மளோட CF. தென் ஜென்ரல் சொல்யூஷன் y equal to CF plus PI. இதில் நமக்கு PI ஓட வேல்யூ 0. ஏன்னா நமக்கு கொஸ்டினில் கொடுக்கும் போது ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 0வாக இருந்தால் PI ஈக்குவல் டு 0. ஸோ ஜென்ரல் சொல்யூஷனில் y ஈக்குவல் டு CF ஓட வேல்யூ மட்டும் ரிப்ளேஸ் பண்ணால் போதும். இ பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஏ காஸ் ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் பி சைன் ரூட் ஆஃப் 2x. ஸோ இது நமக்கு தேவையான ஜென்ரல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2k dy பை டிஎக்ஸ் ப்ளஸ் கே ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் இங்கே சொல்யூஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2k dy பை டிஎக்ஸ் ப்ளஸ் கே ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ வேல்யூ அப்ளை பண்ணும்போது d square by dx square equal to capital D square, then d by dx equal to capital D. So value replace பண்ணும்போது முதல்ல இங்கே d square y minus 2k dy plus k square y equal to 0. இதில் y term காமன் எடுத்துடலாம். ஸோ d square minus 2kd plus k square into y equal to 0.
நெக்ஸ்ட் நமக்கு பிராக்கெட் ஆஃப்ல என்ன இருக்கும் அதை ஆக்சிலரி ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். தி ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஆக்சிலரி ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு எங்கெல்லாம் அதில் டின்னு இருக்கும், டிக்கு பதிலாக எம்ஐ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எம்ஐ ரீப்ளேஸ் பண்ணும்போது இங்கே எம் ஸ்கொயர் மைனஸ் 2km ப்ளஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது நீங்கள் எம் ஸ்கொயர் எம் கான்ஸ்டன்ட் நமக்கு இது குவாட்ராட்டிக் ஃபார்மேட் இருக்குது. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இங்கே நமக்கு நம்பருக்கு பதிலாக கே ஸ்கொயர் மைனஸ் 2kன்னு இருக்குது. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் கே ஸ்கொயரும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 2kன்னு கிடைக்கணும். யூஸ்வலாக நமக்கு இங்கே நம்பர் வரும். ஸோ நம்பருக்கு பதிலாக இங்கே என்னவா இருக்குன்னா கே என்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இங்கே கே ஸ்கொயர் மைனஸ் 2k. ஸோ வேல்யூ இங்கே மைனஸ் கே இன்ட்டு மைனஸ் கே. நான் இன்ட்டு பண்ணும்போது இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் பண்ணும்போது இங்கே மைனஸ் 2k. ஸோ ஃபேக்டர் எழுதும் போது எம் மைனஸ் கே இன்ட்டு எம் மைனஸ் கே ஈக்குவல் டு 0, எம் மைனஸ் கே ஈக்குவல் டு 0 அண்ட் எம் மைனஸ் கே ஈக்குவல் டு 0. தனித்தனியாக ஃபேக்டராக எடுத்துக்கலாம். தென் எம் ஈக்குவல் டு கே அண்ட் எம் ஈக்குவல் டு கே. நமக்கு இங்கே ரெண்டு ஆன்சருமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்தால் சிஎஃபோட வேல்யூ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ax plus b e power of mx. mன்றது நம்ம ஃபைண்ட் பண்ண ரூட்டோட வேல்யூ. cf equal to ax plus b e power of kx. இங்கே m equal to k. ஸோ m போல நம்ம k-வை ரீப்ளேஸ் பண்ண போகுது. இது நமக்கு cf ஓட வேல்யூ. இது நீங்கள் ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன் y equal to cf plus p. நமக்கு இங்கே pi 0. நான் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு 0வாக இருந்தால் f of x equal to 0. ஸோ நம்மளால் pi ஃபைன் பண்ண முடியாது. ஸோ pi equal to 0. ஸோ வேறு இங்கே cf ஓட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணால் போதும். y equal to ax plus b into e power of kx. ஸோ இது நமக்கு தேவையான ஜென்ரல் ஈக்குவேஷன்.